அது பசங்க பொண்ணுங்க வெளியே போனால் அந்த பசங்களோட ஷர்ட்டில் முடி எதனா ஒட்டியிருக்கோம். ஆமாம்மா தெரியும். ஆனால் நேற்று நீ வெளியே போனால் உன் ஷர்ட்டில் ஹேரே இல்லை. ஆமாம், அப்போனா என்ன அர்த்தம்? ஏதோ மொட்டை அடிச்ச பொண்ணு கூட வெளியே போயிருக்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப ஓவரியாப்பா. சரி ஓகேப்பா, சாரி விட்டுரு. சரியா விட்டுரு. உன்கிட்ட இன்னொன்று கேட்கணும். என்ன? சண்டேனா உனக்கு என்ன பிடிக்கும்? பசங்களோட வெளியே போய் கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா இல்லை வீட்டில் இருக்க பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஏன்னா சண்டேனா வீட்டில் சிக்கன் செய்வாங்க, பிரியாணி. அப்படி பசங்கன்னா கிரிக்கெட், ரெண்டுமே பிடிக்கும். எதனா ஒன்று தான். ஒன்றுனா கிரிக்கெட். அது பசங்க கூட விளையாடு ஜாலியாக இருக்கும். அப்போது உனக்கு ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிடிக்காது? நீ குத்தது 2 ஆப்ஷன் தானேப்பா, அதில் எப்படிப்பா நான் இன்னொன்று சொல்லுவேன்? சரி ஓகே, என் தப்பு தான். எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பிடிக்கும். ஓகே சாரி, மன்னிச்சிடு, விட்டுரு. இதெல்லாம் கூட நான் நார்மலாக விட்டுரு வேண்டாம். ஆனால் இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். எதை மன்னிக்க மாட்டேன்? நான் என்ன பண்ணேன்? நான் மட்டும் பிறக்கலன்னா நீ வேற பொண்ணை லவ் பண்ணிருப்பல்ல, நேரத்துக்கு அவளை நீ கிஸ் பண்ணிருப்பல்ல. இது போங்கா இருக்கு.